ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆலின் சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான நெய்ச்சோறு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெய்ச்சோறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 3 கப்னா ரைஸ் குக்கர் கப்புக்கு 3 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அதே கப்புக்கு 7 கப்பு. 1/4 கிலோ தேங்காய்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் நெய். அப்புறம் தாளிவுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 கிராம்பு, அப்புறம் பட்டை கொஞ்சம். எல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா மணக்கும். ரம்பையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் பட்டர் சிக்கன் செஞ்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய்ச்சோறுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தாளிக்கணும். அதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். நெய் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு தேவையான எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர், இஞ்சி பூண்டு விழுந்து, கிராம்பு, லவங்கப்பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த டைம்லையே நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். நெய்யில் இதெல்லாம் புரியும் போது ரொம்ப மணக்கும். ரம்பலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது அப்படி நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து அந்த தேங்காய் பாலில் அப்படி போட்டுடலாம். தண்ணியும் நான் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் ரைஸை களைஞ்சி அதில் எடுத்து வச்சுருங்க. நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறதில்ல, நான் அடுப்பில் தான் வைக்க போகிறேன். ரைஸ் குக்கரில் வைக்கிறவங்களும் நீங்கள் அதை தாராளமாக வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சிட்ருக்கிற கேப்லேயே நீங்கள் பேரலாக இதை பண்ணிடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நார்மல் ரைஸ் எப்படி குக் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 25 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணக்கும். ஸ்மெல்லுக்காக நீங்கள் ஏலக்காய் அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.